ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் தனுஷ் அண்ட் நடிகை மிர்னால் தாக்கூர் கூடிய சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்க போகிறதா சொல்லி திருமண நாளும் சில லீக்கான இமேஜஸும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. 42 வயசான தனுஷ் மற்றும் 33 வயசான மிர்னால் தாக்கூர் 2026 பிப்ரவரி 14 அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு செய்திகள் பரவிட்டு வருது. இந்த திருமணம் ரொம்பவே தனிப்பட்ட முறையில் பிரைவேட் வெட்டிங் மாதிரி நடக்க போகிறதாகவும், நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மட்டுமே இந்த திருமணத்தில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனுஷ் மற்றும் மிர்னால் தாக்கூர் ரிலேஷன்ஷிப் பற்றி பரவ ஆரம்பித்தது மும்பையில் இருந்து தான். சன் ஆஃப் சர்தார் 2 படத்துடைய ஸ்பெஷல் ஷோவுக்கு தனுஷ் போயிருந்த பிறந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. தனுஷும் மிர்னாலும் ஒன்றா கைகோத்துட்டு நடந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. இந்த நிகழ்வில் 2 பேரும் நெருக்கமாக பேசிட்டு இருந்த காட்சிகளும் வந்திருந்துச்சு. அப்போ இருந்து தான் தனுஷ் மிர்னால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு பாலிவுட் முழுக்க செய்திகள் வெளியாச்சு. இந்த செய்திகளுக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி தான் தனுஷுடைய தேரே இஸ்க் மே படத்துடைய சக்ஸஸ் மீட் பார்ட்டியில் மிர்னால் தாக்கூர் கலந்துட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் அவங்க நடிக்கலை அப்படின்னாலும் பார்ட்டியில் அவங்க கலந்துக்கிட்டது பல செய்திகள் மூலமாக சந்தேகங்களை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் தனுஷுடைய 2 சகோதரிகளும் மிர்னால் தாக்கூரை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டெக்கான் ஹெரால்டு மற்றும் நியூஸ் 18 நேஷனல் மீடியாக்களுடைய தகவல் படி தனுஷ் மிர்னால் 2 பேரும் உண்மையிலேயே காதலிச்சுட்டு வரதாகவும், ஆனால் இது இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதால வெளிப்படையாக பேசாமல் கவனமாக இருந்துட்டு வரதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. பாலிவுட் வட்டாரங்களில் இவங்களுடைய உறவு கடந்த சில மாதங்களாகவே பேசப்பட்டு வர நிலையில் மிர்னால் தாக்கூர் ஏற்கனவே ஒரு பேட்டியில் இதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. தனுஷ் எனக்கு நல்ல நண்பர் மட்டும்தான், இது எல்லாமே வேடிக்கையான வதந்தி அப்படின்னும், அந்த நிகழ்வுக்கு தனுஷ் கிடையாது, என்ன நடிகர் அஜய் தேவ்கான் தான் இன்வைட் பண்ணியிருந்தார் அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதே போல் தனுஷ் தரப்பிலிருந்து டெக்கான் ஹெரால்டுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி முற்றிலும் ஆதாரமற்றது, தற்போது பரவிட்டு வர போலி செய்திகளை இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு ரசிகர்கள் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இது முற்றிலும் போலியானது மற்றும் ஆதாரமற்றது, தயவு செய்து இதில் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.